டு ஏஎஸ்பிஎன் அகாடமி. இது டிஎன்பிஎஸ்சி டாப்பர்ஸ் கொஸ்டின் சீரீஸில் பார்ட் 17 வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்ட் 16 வரைக்கும் நான் போட்டிருக்கேன். அதில் இதே மாதிரி ஒவ்வொன்றிலையும் 10 கொஸ்டின்ஸ் ஜிகேலையும் தமிழ்லையும் உங்களுக்கு வந்து இருக்கும். பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இந்த வீடியோவுக்கு வாங்க. உங்களுக்கு வந்து ஒவ்வொரு வீடியோவில் இருக்கிற அந்த 10 கொஸ்டினும் எப்படி இருக்கும் அப்படின்னா, எக்ஸாம் ஹாலில் நீங்கள் கஷ்டம் டஃப்னு ஃபீல் பண்ணுற கொஸ்டின்ஸ் மட்டும்தான் இதில் நான் எடுத்து கொடுத்துட்ருக்கேன். இப்போ இந்த மாதிரி நிறைய பார்ட் நீங்கள் வந்து எக்ஸாம் முன்னாடி பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய 500,000 கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் ரீகால் பண்ண மாதிரி இருக்கும். இல்லை படிக்கும்போது நீங்கள் டீப்பாக படிக்காமல் கவனிக்காமல் விட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே இதில் உங்களுக்கு கவர் ஆயிரும். அதனால் நீங்கள் படிச்சுக்கிட்டே சைட் பை சைடு டெய்லியும் ஒரு 10 டு 15 நிமிஷம் இதுக்கு ஒதுக்கி நீங்கள் இந்த சீரீஸை வந்து கண்டினியூஸாக பார்த்துட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து எக்ஸாம் ஹாலில் வந்து தெரியாத கொஸ்டின்ஸ்ன்றது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஓகே, இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். மெட்ராஸ் ஆளுநருக்கு சிலோன் ஆளுநர் கூலி தொழிலாளர்களை அனுப்பி வைக்குமாறு கடிதம் எழுதிய ஆண்டு எது? ஆப்ஷன் 1 1866, ஆப்ஷன் 2 1815, ஆப்ஷன் 3 1843, ஆப்ஷன் 4 1876. இந்த 4 ஆப்ஷனில் எது சரியான விடை அப்படிங்கிறத கெஸ் பண்ணிக்கோங்க. 30 செகண்ட்ஸ் உங்களுக்கு டைமு. இதுக்கான சரியான விடை என்னன்னு பாருங்க. 1815 அப்படிங்கிறது தான் சரியான விடை. ஆக்சுவலாக 1815 சிலோனில் இருக்கிற அந்த ஆளுநர் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா, இங்கே மெட்ராஸில் இருக்க ஆளுநருக்கு கொஞ்சம் கூலி தொழிலாளர்களை அனுப்பி வைக்க முடியுமான்னு கேட்டிருப்பார். ஆனால் இங்கே மெட்ராஸில் இருந்த ஆளுநர் வந்து அதெல்லாம் முடியாது, இங்கே இருக்கவங்க ரொம்ப மண்ணு மேலே ரொம்ப பாசம் வச்சவங்க, இவங்க இங்கே இருந்தெல்லாம் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனால் இயற்கையாகவே அதுக்கடுத்து நடந்த நிறைய பஞ்சங்களாலையும் நிறைய பிரச்சனைகளாலையும் என்ன பண்ணிடுவாங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக இவங்க போகிறதுக்கு வந்து ஒத்துக்குவாங்க. நிறைய கூலி தொழிலாளர்கள் அதுக்கப்புறம் நம்ம இந்தியாவிலேருந்து வேறு நாடுகளுக்கு நிறைய பேர் போயிருப்பாங்க. இப்போ இதில் இருக்க மற்ற வருஷமெல்லாம் என்னன்னு பார்த்துடலாம். 1866 என்ன நடந்திருக்கும்? ஒரிசாவில் நடந்த ஒரு மிகப்பெரிய பஞ்சம் தான் 1866. இந்த டைமில் தான் கிட்டத்தட்ட ஒரு 15 லட்சம் பேர் 20 லட்சம் பேர்னு இறந்துகிட்டு இருப்பாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் இங்கிலாந்துக்கு வந்து 200 மில்லியன் பவுண்டு அரிசியை வந்து கடத்திக்கிட்டு இருப்பாங்க. ஓகேவா? அதாவது உங்கள் மக்கள் செத்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, எங்களுக்கு தேவை அப்படின்ற மாதிரி. ஓகேவா? அப்போ அடுத்தது 1815 தான் இந்த கடிதம் போட்ட வருஷம். 1843 என்ன அப்படின்னா, பிரிட்டிஷ் இந்தியாவில் அடிமை முறை ஒழிக்கப்பட்ட வருஷம் தான் அது. பிரிட்டிஷ் காலத்தில் அடிமை முறை ஒழிப்பு கொண்டு வரப்பட்டது 1843. அடுத்தது 1876 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, மதராஸ் மாகாணத்தில் வந்த ஒரு பஞ்சம். 76லேருந்து 78 வரைக்கும் 3 வருஷம் தொடர்ந்து வந்து ஒரு மிகப்பெரிய பஞ்சம் ஏற்பட்டிருக்கும். அதில் 3.5 மில்லியன் மக்கள் வந்து இறந்து போயிருப்பாங்கன்னு சொல்லி புக்கில் கொடுத்துருப்பாங்க. இது எந்த லெசனில் இருக்குது அப்படின்னா, இந்தியாவில் தேசியத்தின் எழுச்சி அப்படிங்கிற லெசன்லேருந்து எடுத்த ஒரு கொஸ்டின். நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் பாருங்க. கவ் என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள்களில் வராதது எது? கவ் அப்படிங்கிற ஓரெழுத்து ஒரு மொழிக்கு 3 பொருள் இதில் கரெக்டாக இருக்குது, 1 தப்பாக இருக்குது. அது எதுன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் 1 ஸ்வர்க்கம், ஆப்ஷன் 2 தீங்கு, ஆப்ஷன் 3 கொள்ளு, ஆப்ஷன் 4 பற்றுதல். இந்த 4 இதில் எது தவறானது அப்படிங்கிறத கெஸ் பண்ணிக்கோங்க 30 செகண்ட்ஸ்குள்ள. இதுக்கு சரியான விடை பாருங்க. சொர்க்கம் அப்படிங்கிறது தான் தவறான விடை. மீதி தீங்கு கொள்ளு பற்றுதல் எல்லாமே கவ் அப்படிங்கிற ஓரெழுத்து ஒரு மொழிக்கான பொருள் தான். சொர்க்கம் அப்படிங்கிறது கோ அப்படிங்கிறதுக்கு தான் சொர்க்கம். கோனா நம்ம அரசன் பூமி அது இதுன்னு படிச்சிருப்போம். சொர்க்கம்ன்றதும் அதுக்கு ஒரு மீனிங் தான். இது வந்து நம்மளோட சேனலில் உங்களுக்கு நீங்கள் ஏஎஸ்பிஎன் அகாடமின்னு போயிட்டு அதில் தமிழ் பிளேலிஸ்ட் தமிழ் இருக்கும். அதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு டாப்பிக்லேருந்து புது சிலபஸில் இருக்கிற லாஸ்ட் டாபிக் வரைக்கும் எல்லா டாப்பிக்கும் கவர் ஆகிருக்கும். எப்படின்னா முழுக்க முழுக்க நம்ம சேனலோட ஓன் நோட்ஸ் தான் அது.
ஸ்கூல் புக்ல இருக்கிறது, ஓல்டு புக்கு, நியூ புக்ல இருக்க கன்டென்ட் போக கூடுதலா நெறைய அதில ஆட் பண்ணி குடுத்துருப்போம் ஒவ்வொன்லயுமே. அதில நீங்க பார்த்தீங்கன்னா, நன்னூலார் சொன்ன 42 ஓரெழுத்து மொழிகள் போக, கூடுதலா நெறைய ஓரெழுத்து ஒரு மொழிகள் நான் குடுத்துருக்கேன். அதுக்கான அர்த்தங்களும் நெறைய குடுத்துருக்கோம். இப்ப புக்ல 42 ஓரெழுத்து ஒரு மொழிகள், அதுக்கு ஒரு ஒரு அர்த்தம் தானே குடுத்துருக்காங்க. ஆனா, அதுக்கு நெறைய மீனிங்கும் இருக்கு. எல்லாமே நான் குடுத்துருக்கேன். ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 3 கொஸ்டின் பாருங்க. மெகாலித்திக் என்னும் கிரேக்க சொல்லில் மெகா மற்றும் லித் என்றால் என்ன? ஆப்ஷன் பாருங்க. சிறிய மற்றும் பாறை. ஆப்ஷன் 2 பெரிய மற்றும் கல். ஆப்ஷன் 3 பழைய மற்றும் காலம். ஆப்ஷன் 4 அனைத்தும் சரியானது. இந்த 4 இதுல மெகானா என்ன அர்த்தம்? லித்னா என்ன அர்த்தம்? அப்படிங்கிறத சொல்லுங்க. இது ஒரு கிரேக்க மொழிச்சொல் அப்படிங்கிறது இன்னொரு இதுல ஒரு கொஸ்டின். 2 கொஸ்டின் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. மெகாலித்திக்ன்றது ஒரு கிரேக்க சொல். அப்புறம் மெகானா, லித்னா என்ன? இதுக்கான சரியான விடை என்னன்னு பார்க்கலாம். பெரிய மற்றும் கல் அப்படின்னு அர்த்தம். மெகானா பெரிய, லித் அப்படின்னா கல். இது 2யும் சேர்ந்து தான் பெருங்கற்காலம் அப்படின்லாம் நம்ம படிக்கிறோம் இல்லையா? அதான் மெகாலித்திக் ஏஜ் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் அப்படிங்கிற லெசன்ல தான் இந்த கொஸ்டின் இருக்கு. நெக்ஸ்ட் 4th கொஸ்டின் பாருங்க. சுதேசி இயக்கமானது நம்முடைய தொழில்களின் முன்னேற்றத்திற்கும் ஆனது. தொழில்களின் முன்னேற்றத்துக்கு ஆனது மட்டுமல்ல, நமது தேசிய வாழ்க்கை சார்ந்த அனைத்து துறைகளின் மேம்பாட்டிற்கும் ஆனது என கூறியவர் யார்? சுதேசி இயக்கம் உங்களுக்கு தெரியும். நம்ம வங்க பிரிவினைக்கு அடுத்து ஆரம்பிச்ச ஒரு மிகப்பெரிய இயக்கம். அந்த இயக்கம் எதுக்கானது அப்படின்னு சொல்லி அவரோட கருத்தை ஒருத்தர் சொல்லியிருக்காரு. நம்மோட தொழிலை வந்து முன்னேற்றணும், அவங்களோட தொழிலை வந்து டவுன் பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும் கிடையாது. நம்மளோட வாழ்க்கை சார்ந்த எல்லா துறையுமே டெவலப் ஆகுறதுக்கான ஒரு முயற்சி தான் இந்த சுதேசி இயக்கம் அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அது யாரு அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டின். ஆப்ஷன் 1 மகாத்மா காந்தி. ஆப்ஷன் 2 பாலகங்காதர திலகர். ஆப்ஷன் 3 பிபின் சந்திரபால். ஆப்ஷன் 4 கோபாலகிருஷ்ண கோகலே. உங்களுக்கான 30 செகண்ட்ஸ் டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆன்சர் என்னன்னு கெஸ் பண்ணிக்கோங்க. இந்த 4 பேர்ல யார் இந்த கொட்டேஷன் சொன்னாங்க? ஓகே, இதுக்கான சரியான விடை என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். கோபாலகிருஷ்ண கோகலே அப்படிங்கிறது தான் சரியான விடை. தீவிர தேசியவாதத்தின் எழுச்சியும் சுதேசி இயக்கமும் அப்படிங்கிற லெசன்ல தான் இந்த கொஸ்டின் கேட்டிருக்கு. இந்த கோபாலகிருஷ்ண கோகலே யாரு? 1905 இந்திய பணியாளர் சங்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை உருவாக்குனவர் இவர் தான். அதை விட ரொம்ப முக்கியமா நம்ம தேசத்தந்தை மகாத்மா காந்தியடிகளோட அரசியல் குரு கோபாலகிருஷ்ண கோகலே தான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். முதல் கதிரியக்க தனிமமாக அறிவிக்கப்பட்ட தனிமம் எது? ஆப்ஷன் 1 ரேடியம். ஆப்ஷன் 2 யுரேனியம். ஆப்ஷன் 3 லித்தியம். ஆப்ஷன் 4 போரான். ஓகேவா? இந்த 4 இதில் எதை ஃபஸ்ட்டு ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது தான் கொஸ்டின். இதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத 30 செகண்ட்ஸ்குள்ளே கெஸ் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு அடுத்த ஆன்சரை சொல்கிறேன். இதுக்கான சரியான விடை என்னன்னு பார்க்கலாம். யுரேனியம் அப்படிங்கிறது தான் சரியான விடை. அதாவது யுரேனியம் தான் எப்போ 1896 ஹென்ரி பெக்கோரல் அப்படிங்கிறவர் வந்து ஒரு யுரேனியம் கலந்த ஏதோ ஒரு பொருள், ஓகேவா? தனியாக யுரேனியம் இல்லை, யுரேனியம் கலந்த ஒரு கூட்டு பொருளை ஒரு ஒளிப்பட தகடு பக்கத்தில் வச்சிருப்பாரு டேபிளில். கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து பார்த்தா அந்த பொருள்னால அந்த ஒளிப்பட தகடுல வந்து ஏதோ ஒரு சேஞ்சஸ் நடந்திருக்கும். அப்போ பக்கத்தில் 2 இது வச்சிருக்கும் போது இப்படி ஆகுதுன்னா, அப்போ இதுலேருந்து ஏதோ ஒன்று நடந்திருக்கு. இதை பாதிக்கிற அளவுக்கு ஏதோ ஒரு கதிர்கள் வந்து இது மேலே
இத வந்து வெளியிட்டிருக்கு அப்படிங்கிறத அவர் கண்டுபிடிப்பாரு. அந்த கதிர்கள வெளியிடுறதுக்கு பேரு தான் கதிரியக்கம் அப்படின்னு அவர் கண்டுபிடிச்சு, அவர் வெளியிட்ட அந்த ஃபர்ஸ்ட்டு இந்த யுரேனியம் அப்படிங்கிற மெட்டல் தான் கதிரியக்கம் பண்ணுது அப்படின்னு அவர் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாரு. இதுக்கப்புறம் தான் 2 வருஷம் கழிச்சு 1898ல மேரி கியூரி, பேரி கியூரி இவங்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பிட்ச் பிளான்ட் அப்படிங்கிற பிளான்ட்ல இருந்து ரேடியம செப்பரேட் பண்ணி, அதுவும் இதே மாதிரி ஒரு கதிரியக்க தனிமம் அப்படின்னு கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க பொண்ணு இப்படி நெறைய இருக்கு. காமனா இதுவரைக்கும் கதிரியக்க பொருட்களா அனௌன்ஸ் பண்ணது வந்து மொத்தம் 29 பொருட்கள வந்து கதிரியக்க பொருட்களா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பிசிக்ஸ்ல அணுக்கரு இயற்பியல்ன்ற லெசன்ல தான் இந்த கொஸ்டின்ஸ் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் 6th கொஸ்டின் பாருங்க. சுதந்திரத்திற்கு பின்னர் சுதேச அரசுகளின் இணைப்பில் சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு உறுதுணையாக இருந்த செயலாளர் யார்? ஆப்ஷன் 1 விபி மேனன், ஆப்ஷன் 2 கேஎம் முன்சி, ஆப்ஷன் 3 எல்எம் சிங்வி, ஆப்ஷன் 4 டிபி கேதான். இந்த 4 பேர்ல யாரு சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாங்க? நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். வல்லபாய் பட்டேல் தான் இந்த சுதேச அரசுகளா இருந்த அத்தனை அரசுகளையும் இணைச்சு இந்தியா கூட சேர்த்து ஒரே இந்தியாவா நாட்ட கட்டமைச்சாங்க சுதந்திரத்துக்கு அப்புறம். அதனால தான் அவருக்கு வந்து இரும்பு மனிதர்ன்ற பேரே வந்துச்சு. இது வந்து ஒரு லெசனாவே நம்ம ஃபுல்லா படிப்போம். ஓகேவா? சுதேச அரசுகளின் கட்டமைப்பு, சவால்கள் அப்படின்னு. அப்போ அந்த டைம்ல அவருக்கு ஹெல்ப்ஃபுல்லா கூடயே இருந்து இது எல்லாத்துக்கும் துணையா இருந்து செஞ்சு குடுத்தவர் யாரு? அப்படிங்கிறது தான் கொஸ்டின். விபி மேனன் அப்படிங்கிறது தான் சரியான விடை. இங்க கீழ பாடம் வந்து நான் போட மறந்துட்டேன். சாரி. பழசே இருக்கு. ஓமையின் பொருளை அறிதல் கிடையாது. இது வந்து தேச கட்டமைப்பின் சவால்கள் அப்படிங்கிற லெசன்ல இருக்கிற ஒரு கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 7th கொஸ்டின். விஜயநகர பேரரசு காலத்தில் ஒவ்வொரு மண்டலமும் டேஸ் என்ற ஆளுநரின் கீழ் இருந்தது. ஆப்ஷன் 1 மண்டலேஸ்வரா, ஆப்ஷன் 2 விஷ்யாபதி, ஆப்ஷன் 3 கிராமிகா, ஆப்ஷன் 4 கொத்வால். இதுக்கு சரியான விடை என்ன அப்படிங்கிறத 30 செகண்ட்ஸ்குள்ள கெஸ் பண்ணிக்கோங்க. குப்த பேரரசு, விஜயநகர பேரரசு, டெல்லி சுல்தான்கள் காலத்துல எப்படி பிரிச்சிருந்தாங்க நாட்ட, அதுமாதிரி ஒவ்வொன்றுக்கும் தலைவர்கள் என்னென்ன பேர்ல இருந்தாங்க, இதெல்லாமே நீங்க நல்லா தெரிஞ்சிருக்கணும். இதுக்கான சரியான விடை என்னன்னு பாருங்க. மண்டலங்கள ஆளுநர் பேரு மண்டலேஸ்வரா அப்படிங்கிறது தான் சரியான விடை. இது விஜயநகர பேரரசு காலத்துல. மத்ததெல்லாம் என்ன வரும்? இந்த குப்தர்கள் காலம் இதெல்லாம் வரும். விஷ்யாபதினா மாநிலங்கள பார்த்துக்கிறவங்க, கிராமிகானா கிராமத்த பார்த்துக்கிறவங்க, கொத்வால் அப்படின்னா அங்க இருக்கிற ஒரு காவல்துறை சம்மந்தப்பட்டவங்க. ஓகேவா? தலைவர்கள், கிராமங்கள்ல இருக்க ஊர் தலைவர்கள் அந்த மாதிரி வரும். அதெல்லாமே தனித்தனியா நீங்க வந்து டீட்டெயிலா பார்த்துக்கோங்க. அது மாரி அமைச்சர்கள் வரும். இந்த சுர்னாவிஸ், நியாயதீஸ் அந்த மாதிரி அமைச்சர்கள் எதுக்கு எதுக்கான அமைச்சர்கள்னு வரும். அதையும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் 8th கொஸ்டின் பாருங்க. உலகில் அதிக எண்ணிக்கையிலான அண்டை நாடுகளுடன் எல்லையை பகிர்ந்து கொள்ளும் நாடுகள் எவை? அதாவது நிறைய நாடுகளோட தன்னோட எல்லையை ஷேர் பண்ணிக்கிற நாடு எது அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் 1 இந்தியா, ஆப்ஷன் 2 சீனா, ஆப்ஷன் 3 ரஷ்யா, ஆப்ஷன் 4 சீனா மற்றும் ரஷ்யா. இந்த 4 ஆப்ஷன்ல எது சரியானது அப்படிங்கிறத கெஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கான சரியான விடை என்னன்னு பாருங்க. சீனா மற்றும் ரஷ்யா அப்படிங்கிறது தான் சரியான விடை. சீனாவும் ரஷ்யாவும் தான் அதிகமான நாடுகளோட எல்லையை பகிர்ந்துக்கிறது. அதனால அதிகமா எல்லா பிரச்சனைகள்ல வந்து பேர் அடிக்கடி அடிபடுறது இந்த சீனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் தான். சீனாவுக்கும் ரஷ்யாவுக்கும். ஏன்னா அதிகமா எல்லையை வந்து பகிர்ந்துக்கிறதுனால. ஓகே. இப்போ இது எந்த லெசன்ல இருந்து எடுக்கப்பட்டதுன்னா, இந்தியாவின் சர்வதேச உறவுகள் அப்படிங்கிற லெசன்ல இருந்து எடுத்த ஒரு கொஸ்டின். நெக்ஸ்ட் 9th கொஸ்டின் பாருங்க. 1854 வெளியான எது ஆங்கில கல்வியின் மகாசாசனம் என அழைக்கப்படுகிறது? நான் வருஷத்தையும் கொடுத்துட்டேன். அட்லீஸ்ட் அந்த வருஷம் தெரிஞ்சுச்சுன்னா நீங்க கண்டிப்பா அது எந்த அறிக்கை இல்ல எந்த சட்டம், எந்த குழு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம்.
ஆப்ஷன் 1 சார்லஸ் வுட் அறிக்கை, ஆப்ஷன் 2 ஹண்டர் குழு அறிக்கை, ஆப்ஷன் 3 இந்திய அரசு சட்டம், ஆப்ஷன் 4 மெக்காலே கல்விக்குழு. இந்த 4 இதுல பிரிட்டிஷ் காலத்துல நம்மளுக்காக போடப்பட்டதுல, அதுவும் கல்விக்காக போடப்பட்டதுல எது கல்வியோட மகா சாசனம்னு சொல்றாங்க? இதுக்கான சரியான விடை என்னன்னு பார்ப்போம். சார்லஸ் வுட் அறிக்கை அப்படிங்கிறது தான் சரியான விடை. அப்ப சார்லஸ் வுட் அறிக்கை வந்த வருஷம் என்ன? 1854. இது இந்தியாவில் கல்வி வளர்ச்சி அப்படிங்கிற லெசன்ல இருந்து எடுத்த ஒரு கொஸ்டின். நெக்ஸ்ட் 10th கொஸ்டின், லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க. பிளாஸ்மோடியம் வைவாக்ஸின் வாழ்க்கை சுழற்சியில் 3 நிலைகளில் பின்வருவனவற்றுள் எது தவறானது? பிளாஸ்மோடியம் வைவாக்ஸோட வாழ்க்கை சுழற்சினே நம்மளுக்கு வந்து பயாலஜியில் ஒரு இது கொடுத்துருப்பாங்க. அதில் அடுத்தடுத்த ஸ்டேஜ்னு சொல்லி அதுக்குன்னு 3 பேர் இருக்கும். அதில் தவறானது இதில் ஒன்று இருக்குது. அது எதுன்னு கண்டுபிடிங்க. ஆப்ஷன் 1 சைசோகோனி, ஆப்ஷன் 2 கேமோகோனி, ஆப்ஷன் 3 ஸ்போரோகோனி, ஆப்ஷன் 4 ட்ரைகோகோனி. இந்த 4 இதில் ஒன்று வந்து வராது, தவறானது. அது எது அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. ஓகே, இதுக்கான சரியான விடை என்னன்னு பார்க்கலாம். ட்ரைகோகோனி அப்படிங்கிறது தான் தவறானது. மீதி சைசோகோனி, கேமோகோனி, ஸ்போரோகோனி இந்த 3மே பிளாஸ்மோடியம் வைவாக்ஸோட 3 நிலைகள் தான். அதாவது எப்படி முத முட்டையிலேருந்து ஃபஸ்ட்டு சின்ன உயிரி உருவாகுது, அந்த உயிரி எப்படி மனிதனுக்குள்ளே நுழையுது, உள்ளே நுழைஞ்சு எப்படி இனப்பெருக்கம் அடையுதுன்னு இப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பாக இருக்கும்ல, அந்த ஸ்டெப்புக்கு தான் இந்த பேர்கள்லாம். மனித நலன் மற்றும் நோய்கள் அப்படிங்கிற லெசன்லேருந்து தான் இந்த கொஷின் எடுத்தது. இதோட இந்த பார்ட் வந்து முடியுது. இதில் 10 கொஷின் உங்களுக்கு வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களோட ஸ்கோர் என்ன அப்படிங்கிறதையும் இதை வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. எந்த ஸ்டேஜில் நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இதில் 5, 6, 7 தான் நான் எப்பயுமே வாங்குறேன் அப்படின்னா, நான் வந்து எனக்கு சான்சஸ் 80% தான் எனக்கு வந்து வாங்க முடியாது. 1, 2, 3, 4 தான் கரெக்ட் ஆகுது. நான் 50% தான் சான்ஸ் இருக்குது. அப்போ என்னால் முடியாது அப்படின்னு நினைக்காதீங்க. அப்படி கிடையாது. எப்பயுமே ஒரு நமக்கு எக்ஸாம் போகிறோம்னா அதில் இருக்க எல்லா கொஸ்டினும் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. அதை புரிஞ்சுக்கோங்க. ஒரு கொஷினை பார்க்குறோம், ஐயோ நம்ம எவ்வளவோ படித்தோம், இந்த கொஷின்லாம் என்னன்னே தெரியலையே அப்படின்னு நீங்கள் உடனே வெக்ஸ் ஆகி முழுசாக மனசு விட்டுறக்கூடாது. ஏன் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே 30, 40 கொஸ்டின், மேக்ஸிமம் 50 கொஸ்டின் வரைக்கும் தெரியாத கொஸ்டின்ஸ் இருக்கும். என்னன்னே தெரியாத கொஸ்டின்ஸ், அதையும் ஹேண்டில் பண்ணுறது தான் திறமை. ஓகேவா? அதுக்கு உங்களுக்கு மைண்டு கிளியராக இருக்கணும், ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருக்கணும், அதுக்கான ஓரளவு ப்ராக்டிஸ் இருக்கணும். தெரியாத கொஸ்டின் எப்படி மேடம் ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படின்னா, இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ ஒரு காம்படிஷன், அதில் வந்து எப்படின்னா குரூப்பில் டூப்பு அந்த மாதிரி ஒரு காம்படிஷன் வச்சுக்கோங்க. சரியா? அந்த ஊரில் இருக்கிற அந்த ஊருன்னு இல்லை, அந்த மொத்த டிஸ்ட்ரிக் இருக்குது. ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து ஏதாவது ஒரு 10 ஃபேமிலியை கூட்டிகிட்டு வருவாங்க. அந்த 10 ஃபேமிலியிலேருந்து ஒருத்தரை மட்டும் வேறவங்கள நம்மளுக்கு காமிப்பாங்க. ஓகேவா? அம்மா, அப்பா அப்படி இருக்காங்கன்னா, பசங்கள்ல இப்போ ஒருத்தரை மட்டும் வேறவங்கள காமிச்சு, யாரு இந்த ஃபேமிலியை சேராதவங்கன்னு நம்மளுக்கு சொல்கிறாங்கன்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் அப்போ அதுக்கு எப்படி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போக முடியும் அந்த காம்படிஷனுக்கு? நீங்கள் அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்க எல்லார் வீட்டு கதவையும் தட்டி, எல்லா வீட்டில் இருக்கிற எல்லாரையும் பார்த்து பேசிட்டு, எல்லாரையுமே நம்ம மனப்பாடம் பண்ணிட்டு வர முடியுமா? இவங்க பசங்க, இவங்க இவங்க அப்படின்னு முடியாது. என்னன்னா, நம்ம பேசிக்கான கான்செப்ட்ன்னு ஒரு சிலது இருக்கும். அதாவது அவங்களோட ஜீன் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கும். ஃபேஸில் ஒரு ஐடென்டிஃபிகேஷன் இருக்கும். ஏதோ ஒரு வகையில் ஒரு 2 பேருக்கு இடையில ஒரு ஒற்றுமை இருக்கும். ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸை வச்சு கூட கண்டுபிடிக்க முடியும். இந்த மாதிரி எத்தனையோ ட்ரிக்கை வச்சு தான் நம்ம அதை கண்டுபிடிக்க முடியும். சரியா? இதே மாதிரி தான் உங்களுக்கு எக்ஸாம் ஹால்லையும். தெரியாத கொஸ்டின்ஸ் நிறைய இருக்கும். ஆனால் அதை வந்து நான் அந்த கொஷினை பூரா மனப்பாடம் பண்ணுறேன் அப்படின்னா, கண்டிப்பாக நீ எவ்வளோ படித்தாலும் திரும்ப திரும்ப ஒரு 50 கொஸ்டின் தெரியாத கொஸ்டின் தான் எக்ஸாம் ஹாலில் வரப்போகுது. அப்போ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த தெரியாத கொஸ்டினை அந்த 4 ஆப்ஷன்லேருந்து எடுக்க நீங்கள் ட்ரை பண்ணணும். இப்போ நான் இந்த இந்தியா மற்றும் சீனான்னு ஒரு கொஷின் கொடுத்துருந்தேன்.
இப்ப பாருங்க இந்த கொஸ்டின்ல உங்களுக்கு ஆப்ஷன பார்த்தாலே தெரியும். இந்த கொஸ்டினே என்னன்னு நம்மளுக்கு தெரியாட்டி கூட, இந்தியா, சீனா, ரஷ்யான்னு குடுத்துட்டு 2, 3ன்னு ஏன் 1 குடுத்துருக்காங்க? அப்ப கண்டிப்பா பகிர்ந்து கொள்ளும் நாடுகள் எவை? அப்படின்னு கொஸ்டின்ல வந்துருச்சு. அப்ப கண்டிப்பா 1க்கு மேற்பட்ட நாடுகள் இருக்கணும். இங்க வேற எந்த ஆப்ஷன நான் சூஸ் பண்ணாலும், 1 நாடு தான் இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்போ 4வது ஆப்ஷன்ல மட்டும் தான் 2 மற்றும் 3 2 நாடுகள் இருக்கு. அப்ப கண்டிப்பா இதுதான் இருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி ஆப்ஷன நீங்க செக் பண்ணி, அத வந்து நீங்க எலிமினேட் பண்ண கத்துக்கணும். இது மாரி நெறைய டெக்னிக் இருக்கு. நானே நம்மளோட சேனல்ல வந்து எப்படி தெரியாத கேள்விக்கு ஆன்சர் பண்றதுன்னு சொல்லி நான் வீடியோ போட்டிருக்கேன். அதையும் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. இனி வரும்போது குரூப் 2 எக்ஸாம் வரும்போதும் நான் சில ட்ரிக்ஸ சொல்றேன். இந்த மாரி வீடியோஸ்லயும் அப்பப்ப நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். நீங்க அதனால வீடியோவ எப்பயுமே ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒவ்வொரு வீடியோலயுமே ஏதாவது ஒரு சின்ன சின்ன ட்ரிக், ஐடியா உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். இந்த தெரியாத 10 கொஸ்டின் தெரிஞ்சுக்கிறது கூடயே எக்ஸ்ட்ராவா ஒரு சில பாயிண்ட்ஸும் நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. ஒவ்வொரு வீடியோவிலயும். ஓகேவா? அதனால தைரியமா, கான்ஃபிடென்ட்டா படிங்க. எக்ஸாம் பக்கத்துல வர வர நம்பிக்கையே இல்லாத மாரி தோணுது. படிச்சதெல்லாம் மறந்த மாரி இருக்கு. கண்டிப்பா எனக்கு பாஸ் பண்ணுவேனா என்னான்னு புரியல, தெரியல. இந்த தடவ பரவால்ல போனா போகட்டும். அடுத்து வர குரூப் 4ல பார்த்துக்கலாம். இப்படியெல்லாம் உங்களுக்கு தோணுதுன்னா, நீங்க நல்லா படிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். கண்டிப்பா போஸ்டிங் உங்களுக்கு கிடைக்கும். தைரியமா படிங்க. ஓகே, மறுபடியும் அடுத்த வீடியோல உங்கள மீட் பண்றேன். தேங்க் யூ. பை.